ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தீராநதி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக Black Sheep Value OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த வீட்டில் நீங்கள் தங்கணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, என்ன ஆனாலும் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசவே கூடாது. அக்கா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுக்கா, ரன்னிங் மேரேஜ் தான், ஆனால் என்ன ஆனாலும் என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் பேசிடாதீங்கக்கா. இங்கே பாருங்கள், ஹவுஸ் ஓனர் பார்க்க வேணால் சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் சைக்கு. ஏதாவது பேசி அவங்க கடுப்பாயிட்டாங்க, அப்புறம் வாடகையில் கை வச்சுருவாங்க. அக்கா, நீங்கள் வேறு பார்க்குறக்கு என் ஒய்ஃபோட அம்மா மாதிரி இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது பேசி அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்து என்னை விட்டு போயிட்டானா என்னோடய கல்யாண தோல்விக்கு நீங்கள் தான்க்கா காரணமாக இருப்பீங்க. மாத வாடகை 10,000, அதில் உங்கள் ஷேர் 5,000 5ஆம் தேதி ஆனால் டான்னு கொடுத்துடணும். அக்கா, மேரிட் கப்புள்ன்றனால இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரியே மாத வாடகை 8,000 5ஆம் தேதி ஆனால் டான்னு கொடுத்துட்றேங்க்கா. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஹாய். ஹாய்ங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நீங்கள்? இல்லைங்க, இனிமே தான் ஆர்டர் பண்ணணும். ஆர்டரா? அதான் கிச்சனில் சமைக்கிற பொருள் எல்லாமே வச்சுருக்கீங்களே. அது சமைக்கலாம், ஆனால் டைம் தான் பற்ற மாட்டேங்குது. குக்கிங்க்குன்னு தனியாக ஆள் வச்சா 3,000-4,000 செலவாகுது. அதுக்கு ஆர்டரே பண்ணிட்டு போயிடலாங்க. நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமா சின்சியராக படிச்சுட்டே இருக்கீங்க? நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நீங்கள்? போல்டாக இருக்கும்போதே நினச்சேன். நீங்கள் படிங்க. என்ன ஆஸ்பிரண்ட், எங்கே போகிறீங்க? இங்கே தாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். நானும் அந்த வழியாக தான் போகிறேன், வாங்க ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு வீணாக பெட்ரோல் செலவு? அட என்னங்க, இதுக்குன்னு என்ன தனியாக பெட்ரோல் போட போகிறேன், ஏறுங்க வாங்க. ஏதேதோ மௌனங்கள் தீராததே, ஏதேதோ எண்ணங்கள் சீராகுதே, காற்றோடு நம் தேடல் ஒன்றாகுதே, இசைக்கூவும் குழல் ஒன்றின் துளையாகுதே, இசையுள்ளே மேலேறும் கவிதையாக காலம் ராகமாகுதே, தயக்கம் தடுமாறவே தடுக்க நிலை மாறுதே, நிலையில் நீளாத ரயில் ஏற்கும் பாதைகள் போலே அரவிந்த், இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டாம், நானே சமைச்சு தரேன். ஓகேங்க.
பல பல வண்ணங்கள் வள 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 எண்ணங்கள் போதாதே தீராதே குரு 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 மௌனங்கள் சிறு 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 மாற்றங்கள் விறு 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 வார்த்தைகள் போதாதே தீராதே சில 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 ஏக்கங்கள் பல 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 வண்ணங்கள் வள 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 எண்ணங்கள் போதாதே தீராதே குரு 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 மௌனங்கள் சிறு 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 மாற்றங்கள் விறு 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 வார்த்தைகள் போதாதே தீராதே. பெரிய ஊரா இருக்குனே தேடுறதே கஷ்டமா இருக்கு. ஆனா சீக்கிரம் புடிச்சிடலாம். நல்லா பொறுமையா தேடுங்க. அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தேடுங்க. நாங்க வந்து பேர் வச்சுட்டு போயிடலாம். ஏதேதோ மௌனங்கள் தீராததே ஏதேதோ எண்ணங்கள் சீராகுதே காற்றோடு நம் தேடல் ஒன்றாகுதே இசைக்கூவும் குழல் ஒன்றின் துளையாகுதே இசையுள்ளே மேலேறும் கவிதையாக காலம் ராகமாகுதே தயக்கம் தடுமாறவே தடுக்கன் நிலை மாறுதே நிலையில் நீளாத ரயில் ஏற்கும் பாதைகள் போலே ஹலோ ஹலோ அண்ணே உங்க அண்ணன் பொண்ணு சென்னையில் தானே இருக்கா? டேய் கன்ஃபார்மா அவதானடா? ஆமாண்ணே கண்ணால பார்த்தோனே. இங்க தானே இருக்கா? சீக்கிரம் புடிச்சிடலாம். சொல்லாத செய். சரிண்ணே. ஏதோ பொண்ணு படிக்க போயிருக்கான்னு சொன்னீங்க. அங்க சென்னையில் யாரோ ஒரு பையன் கூட இருக்காளாம். இதை நான் சும்மா விட போறதில்ல. அவங்க மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். இருக்கு இது கரெக்டாக இருக்கு. சார் சாண்டல் சோப் எங்க இருக்கு? மேம் அந்த ரேக்ல இருக்கு. அனு மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இதோ வந்துட்டு சார். சாண்டல் சோப்பு இங்க. டீ தூள் எங்க இருக்கு? டீ தூள் அங்க இருக்கு. மேம் டீ தூள். நீ இங்கேயாம்மா வேலை பார்க்குற? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உன் புருஷன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்க வேலை பார்க்குற? புருஷனா? அரவிந்த தாம்மா சொல்றேன். நீ நல்லா படிச்சிருக்கேன்னாங்க, அப்புறம் எதுக்குமா நீங்க வந்து வேலை பார்க்குற? இல்லை மேம், இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். ஃபுல் டைம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். யூபிஎஸ்சி படிக்கிறியா? நல்லதானம்மா. அப்புறம் நீ எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற? அந்த ராஸ்கல் வரட்டும், அவங்ககிட்ட சொல்கிறேன். நீ வீட்டில் இருந்தே படிமா. ஓகே ஓகே, இன்னைக்கு அரவிந்தன் டீம் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு. And this success will make a huge impact to our company rankings among the competitors. சிடுமுஞ்சு சைக்கோ. இந்த சக்ஸஸ்க்காகவே அரவிந்த் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் அவருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்க போகுதுன்னு நான் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ரங்கராஜ், அனு லவ் பண்ணி ஓடி போகிற பொண்ணு இல்லைப்பா. படிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லுவா. எனக்கு ஏதோ தப்பாக படுதுப்பா. நம்ம வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? ஸ்டேஷனில் இவ்வளோ நாள் ஏன் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது ஏதாவது சொல்லிக்கலாம்ப்பா. அவர் சொல்கிறது சரிதான் தம்பி.
நம்ம லேட் பண்ண நம்ம பொண்ணுக்கு தான் நல்லதில்லை. பொண்ணு காணாமல் போய் இத்தனை நாள் ஆச்சு, இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அது நாங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டோம் சார். அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. அப்போ நீங்களே பார்த்துக்க வேண்டியதானே, இங்கே வந்தீங்க? சார் அதையும் நாங்களே தேடி கண்டுபிடிச்சி டீல் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது சார். அதான் ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பலான்னு வந்திருக்கோம். பொண்ணு மேஜர் போலையே, விருப்பப்பட்டு வந்தேன்னு சொன்னால் எதுவும் செய்ய முடியாது, தெரியுமில்ல? தெரியும் சார். ஆனால் என் பொண்ணு அப்படி பண்ணுறவே இல்லை சார். எல்லா பெற்றவங்களும் இதுதான் சொல்கிறீங்க. பொண்ணை கேட்டால் வேறு சொல்லுது. ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? அனு, ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? ஏங்க முறைச்சிட்டே இருக்கீங்க? சரசக்கா புருஷனை ஒழுங்கா பாத்துக்கோன்னாங்க, அதான் பார்த்துட்டே இருக்கேன். ஏங்க அவங்க கிட்ட ஏங்க நீங்க பேசுனீங்க? அப்போதானுங்க என் புருஷன் யாருன்னு தெரியும். சாரிங்க. எங்க உங்களால எப்படிங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி ஈஸியா சாரின்னு சொல்ல முடியுது? இல்லங்க. என்ன இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றது அவ்வளவு சாதாரணமா போச்சா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அனு, சென்னை டெவலப்டு சிட்டி தான். ஆனால் இன்னமும் நிறைய வீட்டில் கல்யாணம் ஆகாத பையனையும் பொண்ணையும் ஒன்றா தங்க விடுறதில்ல. எனக்கு ரூம் ஷேரிங் கால் தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கும் தங்குறதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி லேட் நைட் நீங்கள் என்கிட்ட வந்தபடி கேட்டப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க. உங்களை எப்படியாவது ஒரு சேஃபான இடத்துல சேர்க்கணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. அதான் ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டேன். சாரி அனு. சரி விடுங்க. இனிமே நான் ரிலேட் பண்ணி ஏதாவது பொய் சொல்கிறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரிங்க. ஓனர் உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னாங்களா? ஏன் வேற ஏதாவது சொல்லி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, இது மட்டும்தான். அப்பா தப்பிச்சோம். யோ ரத்னங்கய்யா. சார், ராமேஸ்வரம் பொண்ணு காணாமல் போன கேஸை விசாரிக்க போயிருக்காரு சார். ராமேஸ்வரமா? கேஸ் ஃபைல் எங்கே இருக்கு? உங்கள் டேபிளில் தான் சார் இருக்கு. ஹலோ ஹலோ, K5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். அரவிந்தா சொல்லுங்க சார். உன் கூட அணுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க தானே? அடி பாவி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நீ எல்லாம் படிக்கிறன்னு அமுக்கணி மாதிரி இருந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேடி. இல்லம்மா, அப்படி எதுவும் இல்லை. உங்க அப்பனை சொல்லணும், பொட்ட பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதன்னு கேட்டார் அந்த ஆளு. ஏண்டா ஊரு விட்டு வந்து ஒன்றும் தெரியாமல் இருந்த பொண்ணை கூட்டு போக தான் சார் அவ்வளோ ஆர்கியூ பண்ணீங்களோ? சார் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் வருவார்ல, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்னடா இன்ஸ்பெக்டர்? ஏய், என்கிட்ட பேசுறாங்க. அம்மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. எதுக்கு சார் மேலே கேட்குறீங்க? அடிங்க சார். அப்பா நீங்களே அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. இவ பேச்ச கேட்க யாரும் இங்கே வரல. ஊருக்கு நம்ம கூட வர்றேன், நம்ம சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறத தவிர வேற எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. பாண்டியன் சார். என்னையா கேஸ் இது? சார், ராமேஸ்வரத்துல இந்த பொண்ணை ஏமாத்தி இங்கே கூட்டு வந்திருக்கான் சார்.
சார் சொல்றது உண்மையா? சொல்லுமா. விருப்பம் இல்லாம தான் கூட்டு வந்தானா? இல்லை சார், நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன். ஐயோ நான் ஐயோ தான் கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாளே. இதை கேட்ட நான் இன்னும் உயிரோட இருக்கனே. பாண்டியன் சார், பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்காம தான் அடிக்க ஆரம்பிச்சிங்களா? சார் உன்னோட பேரண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார், ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க. பாண்டியன், நீங்க இந்த மாதிரி எத்தனை கேஸை பார்த்துருப்பீங்க. பேரண்ட்ஸ் அப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. 2 பார்ட்டிக்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க. சார் ஐயா, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணா 10 நிமிஷம் டைம் தரேன். உங்களால் முடிஞ்சா உங்கள் பொண்ணுகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. இங்கே பார், நீ சொல்கிறத கேட்க நாங்கள் இங்கே வரல. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய். நேராக உள்ளே வர்ற, எங்கள் கூட வரேன்னு சொல்கிற, கிளம்பி போயிட்டே இருக்கோம். கடைசியாக உன் முடிவு என்னம்மா? நான் விருப்பப்பட்டு எடுத்த முடிவு தான் சார். இனிமே இவர் கூட தான் இருக்க போகிறேன். ஹரி சார், அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. அனு, நீங்கள் ஓகேவா? சாரி அரவிந்த், என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. ரியலி சாரி. வீட்டை விட்டு ஓடி வர அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? ஸ்கூல் படிக்கும் போது ஆரம்பிச்சது இது எல்லாம். கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். சார், அந்த ரிஜிஸ்டர் நோட் கேட்டாங்க. இந்தாப்பா. தம்பி, ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக எத்தனை நாள் தம்பி அலையிறது? சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல, பதிலும் சொல்லலை. வெயிட் பண்ணுங்க சார், கொடுப்பாங்க. எல்லாம் உடனே நடக்கணும்னா எப்படி முடியும்? உடனே நடக்கணும்னு நானும் கேட்கலையே தம்பி. 15 நாளாக அலையிறேன், ஒன்றும் நடக்கலைன்னு தானே கேட்குறேன். சரி வெயிட் பண்ணுங்க, கேட்டு வந்து சொல்கிறேன். இவர் பெரிய கலெக்டரு, இவர் சொன்னால் எல்லாம் நடக்கணும். சும்மா நோயின்ட்டு. அப்பா, கலெக்டர்னா யாருப்பா? கலெக்டர்னாவா? கலெக்டர் தான் மாவட்டத்திலேயே பெரிய அதிகாரி, மாவட்ட ஆட்சியர்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் எல்லாமே உடனே நடக்கும். நீனு நல்லா படிச்சினா பெரிய கலெக்டர் ஆகலாம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு செய்தார். அம்மா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரே 1 வருஷம் தரீங்களா? சரி அம்மா, இன்னும் ஒரே 1 வருஷம்மா. ப்ரிலிம்ஸ் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டேம்மா. அம்மா, ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்படுதுமா. இன்னும் ஒரே 1 வருஷம் கொடுக்குறீங்களா? அம்மா, இன்னும் ஒரே 1 வருஷம்மா. இதுதாம்மா ஃபைனல் அட்டெம்ப்ட். இந்த ஒரு வாட்டி மட்டும். நீ எத்தனை வருஷத்துக்கு தான் உன்னை படிக்க வைக்கிறது? நீ ஒன்றும் படிக்க வேணாம், நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஏங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காகவா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டு விட்டு ஓடி வந்தீங்க? நம்ம ட்ரீம்காக ரிஸ்க் எடுக்கலைன்னா லைஃப்பில் வேறு எதுக்காக ரிஸ்க் எடுக்க போகிறோம் சொல்லுங்கள்? வெளியில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ஃபேமிலி நம்மளை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஒருவேளை தோத்துட்டா கோவத்தோடவாது ஏற்றுப்பாங்க. எப்படியும் வெறுத்து ஒதுக்கிட்ட போகிறது இல்லைல்ல. எதுக்கடா இந்த மீட்டிங்க? மேபி ஆன்சைட் லிஸ்ட் எடுத்துட்டாங்களே. வந்துட்டார். கைஸ், ஐ ஹாவ் அ நியூஸ் ஃபார் யூ ஆல். சிலருக்கு அது ஹாப்பியாக இருக்கலாம், சிலருக்கு அது சோகமாகவும் இருக்கலாம்.
சில அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால நான் இங்கேருந்து நம்மளோட ஹைதராபாத் பிரான்ச்சுக்கு இமீடியட்டாக ஷிஃப்ட் ஆகிறேன். வேறு ஒரு பிரான்ச்லேருந்து தீபன் ஒரு மேனேஜர் வருவார். ப்ராபப்ளி ஹீ வில் டேக் கேர் ஆஃப் யூ கைஸ். உங்கள் ஒவ்வொருத்தர் பற்றியும் இண்டிவிஜுவலாக நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஓகே காய்ஸ், டுமாரோ இஸ் த லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபார் அவர் பார்த்தா. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன சென்ட் ஆஃப் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் கலந்துக்கணும். அரவிந்த், எதுவும் ப்ராப்ளமா? ஆமாங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம், பட் சரியாயிடும். நீங்கள் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறதுனால நான் எதுவும் கேட்கல. அரவிந்த், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே இருக்கவங்களே நீங்கள் தான் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே பார்த்தா, பட் புதுசாக வர மேனேஜர் உங்களை மாதிரியே இருப்பார்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ட் ஆல்சோ இனி அவர் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அப்ரைசல் மீட்டிங்கில் ரேட்டிங் கொடுக்குறத பற்றிலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அரவிந்த், இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் உன்னோட நீட்ஸும் அதுக்காக நீ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும்பா. அனு, அனு, The number you are calling is either switched off or not reachable at the The number you are calling is என் அண்ணன் குடும்பத்தை கெடுத்தவங்களை சும்மா விட மாட்டேன். இப்போது switched off செய்யப்பட்டுள்ளது. The number you are calling is either switched off. The number you are calling is இப்போது switched off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you are calling is currently switched off. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.